Hello guys, welcome to today's video. நான் உங்கள் விக்கி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அவங்களோட மார்க்கெட்டிங் பிளான்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்களோட நியூ பிளான்ஸ் என்ன அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் எஸ்பிஓ யார், என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எஸ்பிஓ ஆஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியாக ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது பிராண்ட்ஸ்லேருந்து கஸ்டமர்ஸ்க்கு பிராண்ட்ஸோட ப்ராடக்ட்ஸை கஸ்டமர்ஸ்க்கு ரீச் பண்ண வைக்கிறது எஸ்பிஓவோட ஒர்க்காக இருக்கும். ஆக்சுவலாக பிராண்ட்ஸுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறது எஸ்பிஓவோட ஒர்க்காக இருக்கும். இவங்க பண்ணுற மார்க்கெட்டிங் மூலியமாக பண்ணுவாங்க. மிஷன் அண்ட் விஷன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு மிஷன் எப்போவுமே ஆர்கனைசேஷனுக்கும் யூசர்ஸ்க்கும் இடையில ஒரு கனெக்டிங் பிரிட்ஜ் மாதிரி இருக்கிறது தான் எஸ்பிஓ. விஷனாக பார்த்தீங்கன்னா, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்மில் ஒன் ஆஃப் த லீடிங் பிளாட்ஃபார்மாக மாறணும். பிராண்ட்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் எல்லாமே க்ரோத் மியூச்சுவலாக ஹை லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்றது தான் விஷன். இந்த பிளான் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர், மார்க்கெட்டிங் அசோசியேட். மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் இங்கே போட்டிருக்க மாதிரி தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கண்டென்ட்டை உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸில் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இப்போ மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றது ஒரு என்ட்ரி லெவல், இண்டிவிஜுவல் மார்க்கெட்டுன்றது பேசிக்காக மாட்ரேட் லெவலில் இருக்கும் ஒர்க்கு. மார்க்கெட்டிங் அசோசியேட்ன்றது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து நல்லா படித்து அவங்க நல்லா இந்த ஸ்கில்ஸை பில்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் டீட்டெயிலாக பார்த்தோன்னா, மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஒரு ஃப்ரீ பிளான். இதுக்கு வந்து நீங்கள் எந்த பேமெண்ட்ஸும் பண்ணுற மாதிரி இருக்காது. மந்த்லி அப் டு 150 வரையும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஜஸ்ட் அவங்க கொடுக்குற டாஸ்க்கை நீங்கள் வந்து அவங்க அந்த இமேஜஸ், ப்ராடக்ட்ஸ், அந்த கஸ்டமர்ஸ் என்ன சொல்கிறாங்க, கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட் என்ன இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சோஷியல் மீடியாவில் ஜஸ்ட் ஒரு போஸ்ட் மட்டும் தான் போடுவோம். ஷேரிங் கண்டென்ட் இன் சோஷியல் மீடியா. அதோட இது வந்து பார்த்திங்கன்னா அப் டு 150 வரைக்கும் நம்மளால் மந்த்லி ஏர்ன் பண்ண முடியும். இதோட ரிடம்ஷன் லிமிட்ன்றது 500 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லெவல் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர். இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் பிளானுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் வரும். நீங்கள் எதுவும் ரெஃபரல் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் எதுவும் ரெஃபரல் பண்ண மாட்டேன், என்னால் ரெஃபரல் கொடுக்க முடியாது அப்படிங்கிறவங்க இந்த பிளான் சூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து அதில் ஜஸ்ட் அதே டாஸ்கில் 5 rupees ஏர்ன் பண்ண போகிறீங்க. அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிங்கன்னா இதில் 50 rupees நீங்கள் பர் டாஸ்க்கு ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? 50 rupeesக்கு ஜஸ்ட் நீங்கள் ஷேரிங் கண்டென்ட் சோஷியல் மீடியா சேம் டாஸ்க் தான். அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது நீங்கள் ஹேஷ்டேக்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து அப் டு 20,000 வரையும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஆஃப்டர் 20,000 நீங்கள் வந்து அகைன் ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் இது பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் 6,000 பிளான் நமக்கு இதுக்கு பர் மந்த்துக்கு அப் டு 1,500 வரையும் உங்களால் இதில் ஏர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு த தேர்ட் பிளான் மார்க்கெட்டிங் அசோசியேட். இதுலேயும் டெய்லி டாஸ்க் இதே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சேம் தான், டெய்லி டாஸ்க் அதே தான். ஆக்சுவலாக அதுதான். அதில் நீங்கள் ஒரு ரெஃபரல் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக மாறிடுவீங்க. சரிங்களா? ஒரு யூசர் ஹையஸ்ட்டாக 40 ரெஃபரல்ஸ் தான் கொடுக்க முடியும். 40 ரெஃபரல்ஸ் அண்ட் இன்ட்ரோ கமிஷன் நீங்கள் யார் உங்களுக்கு கீழே டைரெக்டாக ரெஃபரல் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதில் நம்ம ஒரு மந்த்துக்கு ஒரு 10 பேரை நம்ம ரெஃபரல் பண்ணுறோன்னு வச்சுக்கிட்டோன்னா, அந்த 10 பேர் நமக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு 10,000 rupeesம், பர் ரெஃபரலுக்கு 1,000 rupeesனால 10 பேருக்கு 10,000ம், நம்ம டெய்லி டாஸ்க் பண்ணுறோம்ல அதுக்கான 1,500 அண்ட் அந்த 10 பேர்த்துலேருந்து வர இன்ட்ரோ கமிஷன் அது உங்களுக்கு 3,000. அப்ராக்சிமேட்டாக யூ கேன் ஏர்ன் அப் டு 14,500 பர் ரெஃபர். நீங்கள் 10 ரெஃபரல் அந்த மந்த்துக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா. அதே மாதிரி லிமிட்டும் 40 ரெஃபரல்ஸ் தான் ஒரு ஆள் கொடுக்க முடியும். ஓகே, அதுக்கு அதே மாதிரி 20%ன்றது உங்கள் டைரக்ட் ரெஃபரல் மட்டும்தான், அவங்கள்ட்ட இருந்து மட்டும்தான் உங்களால் எடுக்க முடியும். அண்ட் தென்
நீங்கள் அப் டு 20,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரீபர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கீழே இருக்கிற டவுன்லைன்ஸ் 20,000 சம்பாதிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு ரீபர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அந்த ரீபர்ச்சேஸ் அவங்க பண்ணுறப்ப உங்களுக்கு 500 அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். அவங்க பண்ணுறப்போ உங்களுக்கு அதுக்கு 500 கிரெடிட் ஆகும். ஓகேங்களா? யா, தட்ஸ் இட். நெக்ஸ்ட் அதே மாதிரி ரெஃபரல் இன்கம் வித்தின் 24 ஹவர்ஸில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. இது ஜஸ்ட் அ சம்மரி. அதே மாதிரி மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்னால் நீங்கள் எதுவுமே பே பண்ண மாட்டீங்க. டெய்லி டாஸ்க் இன்கம், ரெஃபரல் இன்கம், ரெஃபரல் லிமிட் இது இருக்கும். அதாவது உங்களுக்கு இன்ட்ரோ போனஸ் இது ரெண்டுலேயுமே வராது. இண்டிவிஜுவல் மார்க்கெட்லேருந்து மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இன்ட்ரோ இன்கம். அதாவது நீங்கள் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டாக இருப்பீங்க, இன்வெஸ்ட் பண்ணிட்டு யாரையும் ரெஃபர் பண்ணாத ஸ்டேஜில் நீங்கள் ரெஃபரல் பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் அசோசியேட்ன்ற ஸ்டேஜுக்கு வந்துடுவீங்க. ஓகேங்களா? உங்களால் அப் டு 40 ரெஃபரல்ஸ் எல்லாத்துலேயுமே லிமிட் செட் பண்ணியிருக்காங்க. ரீபர்ச்சேஸ், ரெஃபரல், இன்ட்ரோ இன்கம் இது எல்லாமே மார்க்கெட்டிங் அசோசியேட் கிட்ட தான் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், பெனிஃபிட் ஆஃப் பர்ச்சேஸ். நம்ம எதுக்காக பர்ச்சேஸ் பண்ணணும், பர்ச்சேஸ் ஏன் பண்ண சொல்கிறாங்க, ஏன் பணம் கட்ட சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறது. ஜஸ்ட் இங்கே நம்ம பண்ணுற பர்ச்சேஸ், அதாவது நம்ம இப்போ ஒரு கம்பெனி ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம கிளைண்ட்டுக்கு நம்மளே சேல்ஸ் கொடுக்கல அப்படின்னா அவங்க நம்மளை நம்பி எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? நம்மளை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம சேல்ஸ் கொடுக்கணும்ல. இப்போ நம்ம பண்ணுற ஒரு பர்ச்சேஸும் நமக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்குமோ தவிர யூஸ்ஃபுல்லானதாக மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? டு பிகம் அ மார்க்கெட்டர் வித் SBO, டு லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ரம் எஜுக்வெஸ்ட். இந்த 599ன்றது எஜுக்வெஸ்ட்டில் ஒரு கோர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அந்த கோர்ஸ் உங்களுக்கு நீங்கள் SBOவே இல்லாமல் நீங்கள் தனியாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்று நீங்கள் தனியாக ஏர்ன் பண்ணிக்கிறதுக்கான லெவலில் இருக்கும் அந்த கோர்ஸ். கண்டிப்பாக அந்தளவுக்கு மீடியேட் லெவலில் இருக்கும். அட்வான்ஸ்டாக நீங்கள் மேலே மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மேலே படித்து கண்டிப்பாக அதுக்கு மேலே போக முடியும். நெக்ஸ்ட், ரிவார்ட் பாயிண்ட்ஸ் 6,000 ருபீஸ். பைமோட்ன்ற ஒரு சூப்பர் மார்க்கெட் கஸ்டமர், அதாவது உங்களுக்கு தேவையான வீட்டு க்ரோசரிஸ் இதெல்லாமே அங்கே அவைலபிளாக இருக்கும். அதில் நீங்கள் 6,000 ருபீஸ் வரையும் உங்களால் அந்த கூப்பன்ஸ், ரிவார்ட் பாயிண்ட்ஸை நீங்கள் பண்ணுற பர்ச்சேஸ்லேருந்து யூஸ் பண்ணி மைனஸ் பண்ணிக்க முடியும். ஜாயின் பண்ணுங்கள், ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பாயிண்ட்ஸ் டு நோட் இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் பார்த்துக்குங்க. யூசர் 20,000 ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரீபர்ச்சேஸ் ஒன்று பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் தென் ஒரு ஆக்டிவ் பேன் கார்டுக்கு யூசருக்கு ஒரு ஐடி மட்டும்தான். யூசர் ஐடி அவங்க பேன் கார்டோட மேப் பண்ணிடுவாங்க. மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் யார் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல ஃபார் த 5 days, அதாவது அந்த வீக்கில் தொடர்ந்து ஒரு 5 days கன்சிக்யூட்டிவாக அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா இட்ஸ் சப்ஜெக்ட் டு டெர்மினேஷன். அதாவது உங்களை வேலையை விட்டு நீக்கிடுவாங்கன்னு அர்த்தம். தென் ரெஃபரல் இன்கம் 24 ஹவர்ஸில் கிரெடிட் ஆயிரும். ஆல்ரெடி சொன்னது தான். டாஸ்க் இன்கம், இன்ட்ரோ இன்கம் எல்லாம் மந்த்லி. இந்த பேமெண்ட் நம்ம பண்ணுற எதுவுமே SBOக்கு பண்ண மாட்டோம், அதை புரிஞ்சுக்கோங்க. யூசர்ஸ் மஸ்ட் பர்ச்சேஸ் த ரெலவெண்ட் ப்ராடக்ட் சர்வீஸ் ஃப்ரம் த அஃபிலியேட்டட் பார்ட்னர். அதாவது எஜுக்வெஸ்ட், பைமோட் அந்த மாதிரி சொன்னால அவங்களாம் தான் அஃபிலியேட்டட் பார்ட்னர்ஸ். நம்ம இப்போ பை பண்ணுறது எஜுக்வெஸ்ட்டில் ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அண்ட் தென் டாஸ்க் அவைலபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும். ரீஃபண்ட் பாலிசி அஃபிலியேட்டட் பார்ட்னரோட ரூல்ஸ் படி அது அப்ளை ஆகும். SBO இது எதுக்குமே பொறுப்பெடுத்துக்காது. அண்ட் தென் பார்ட்டிசிபேஷன் வாலண்ட்ரி. நீங்கள் யாரும் உங்களை எதுவும் ஒர்க் பண்ணுங்கன்னு கட்டாயப்படுத்த மாட்டாங்க. பட் நீங்கள் ஒர்க் பண்ணால் தான் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி டீட்டெயிலான யூசர் அக்ரிமெண்ட் இஷ்யூ பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இதில் காட்டின இன்கம் ஃபிகர் எல்லாமே மேக்ஸிமம் லெவல், அதாவது ஒரு ஆவரேஜ் கால்குலேஷன் வச்சு சொல்லியிருப்பாங்களே தவிர எதுவுமே கேரண்டீட் அப்படி கிடையாது. ஓகேங்களா? அண்ட் தென் இதெல்லாமே பேசிக்ஸ். 18 above ஏஜில் இருக்கணும். தென் உங்களுக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்லேருந்து 20% TDSஆர் டிடக்ட் பண்ணிக்குவாங்க பேமெண்ட் அப்போ. தென் தேங்க்யூ. இதெல்லாமே கேர்ஃபுல்லாக படிங்க.
இது எல்லாமே டீட்டெயிலாக படிச்சுட்டு அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எஸ்பிஓ பற்றி வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதே மாதிரி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது, sboportal.org.in. இந்த போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் வியூ பண்ணி பார்த்தீங்கனாலே அவங்கள பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியும். டீட்டெயிலாக அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க, நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன, அதில் நம்ம எந்த மாதிரி கிளைண்ட்டுக்கும் யூஸருக்கும் இடையில் இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம், நமக்கான ஏர்னிங்ஸ் எப்படி வருது, இது எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ரிஜிஸ்டர்ட் யூஸர் தானா, கவர்மெண்ட் ஆத்தரைஸ்ட் கம்பெனி தானா, இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். யா, தட்ஸ் இட். நம்பி வாங்க, சந்தோஷமாக போங்க. பை பாய், டேக் கேர்.